Good morning students. SSLC Science English Medium Unit 3 Thermal Physics Part number 4. உங்கள் சிந்தனைக்கு. பேஜ் நம்பர் 35 and 36 இதுதான் பார்க்க போகிறோம். இப்போ ரெண்டு வார்த்தை நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குவோம். ரியல் எக்ஸ்பேன்ஷன், ரியல் எக்ஸ்பேன்ஷன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் அப்பேரண்ட் எக்ஸ்பேன்ஷன். ரியல் எக்ஸ்பேன்ஷன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் அப்பேரண்ட் எக்ஸ்பேன்ஷன். ரியல் மீன்ஸ் ஆக்சுவல், ரியல் மீன்ஸ் ஆக்சுவல், அண்ட் அப்பேரண்ட் மீன்ஸ் நாட் ஆக்சுவல், நாட் ஆக்சுவல். ரியல் எக்ஸ்பேன்ஷன், அப்பேரண்ட் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்லி ரெண்டு டேர்ம் பார்க்க போகிறோம். இப்போ இந்த படத்தை நல்லா கவனமாக பாருங்கள். ஒரு பீக்கர் எடுத்துருக்கோம். அந்த பீக்கரில் ஒரு பர்டிகுலர் குவான்டிட்டி ஆஃப் லிக்விட் எடுத்துருக்கோம். அதில் மேலே நம்ம கேபிலரி டியூப் இன்சர்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த கண்டெய்னரில் எவ்வளோ லிக்விட் இருக்கோ அது என்ன பண்ணணும் பார்த்தாக்க இந்த கேபிலரி டியூப்பில் ரைஸ் ஆகி ஒரு பர்டிகுலர் லெவலில் போய் நிற்கும். இப்போ நம்ம அடுத்தாப்புல என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கனாக்க அந்த லெவலை லெவல் 1 அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிக்கிறோம். வாட் வில் பி த ஆக்சுவல் பொசிஷன் ஆஃப் த லிக்விட் இன்சைட் த கேபிலரி டியூப் அப்படிங்கிறத L1 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். ரைட்டா? நெக்ஸ்ட்டு அந்த கண்டெய்னரை நம்ம ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணோன்னா என்ன ஆகும்? அந்த கண்டெய்னரில் ஹீட்டு ஸ்ப்ரெட் ஆகும். ஸ்ப்ரெட் ஆகும்போது ஃபஸ்ட்டு அந்த கண்டெய்னர் எக்ஸ்பேண்ட் ஆகும். கண்டெய்னர் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க அந்த வாட்டர் லெவலில் கீழே அப்சர்வ் பண்ணுங்கள். என்ன ஆகுது? கீழே இறங்குதா? ஸோ இறங்கிடுச்சு. ஸோ கண்டெய்னர் எக்ஸ்பேண்ட் ஆகுது. கண்டெய்னர் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது அந்த லிக்விடின் கேபிலரி டியூப் L1 அப்படிங்கிற லெவல்லேருந்து கீழே இறங்கியிருக்கு. அதை நம்ம என்னென்னு மார்க் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தாக்கா லெவல் 2, L2 அப்படின்னு சொல்லி நோட் பண்ணுறோம். எகெயின் ஃபர்தராக நம்ம அந்த கண்டெய்னர் ஹீட் பண்ணோம் அப்படின்னாக்க இப்போ அந்த கண்டெய்னர் எவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆகணுமோ அவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆகிடுச்சு. ஸோ ஃபர்தராக நம்ம கொடுக்குற ஹீட் எனர்ஜி என்ன பண்ணணும்னு பார்த்தாக்க அந்த லிக்விடுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ அந்த லிக்விட் என்ன பண்ணணும் பார்த்தாக்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கேபிலரி டியூப்பில் ரைஸ் ஆகும். படத்தை திருப்பி பாருங்கள். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ வாட் வில் பி த இன்க்ரீஸ்டு லெவல் அப்படிங்கிறத நம்ம L3 அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிக்கிறோம். ஸோ L1 அப்படிங்கிறது இனிஷியலாக நம்ம ஹீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த ஒரு ஸ்டேஜ். L2 அப்படிங்கும்போது பார்த்தோம்னாக்கா அந்த கண்டெய்னர் எக்ஸ்பேண்ட் ஆகுது. அப்போ அந்த வாட்டர் லெவல் கீழே வருது. அதை L2ன்னு சொல்லி நோட் பண்ணிக்கிறோம். ஃபர்தராக நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னாக்க அந்த ஹீட்டு லிக்விடுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அந்த லிக்விடின் கேபிலரி டியூப் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நம்ம ஒரு L3 அப்படிங்கிற லெவலை நோட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதில் அந்த L2லேருந்து L3 வரைக்கும் இருக்குது இல்லையா, அதையும் நம்ம பார்க்கணும். அதேமாதிரி L1லேருந்து L3யையும் பார்க்கணும். நம்ம இப்போ L2 to L3 நம்ம என்னென்னு சொல்லணும் பார்த்தாக்கா ரியல் எக்ஸ்பேன்ஷன். தட் இஸ் இந்த லிக்விடு எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாக்கா இந்த L2 அப்படிங்கிற லெவல்லேருந்து L3ங்கிற லெவல் வரைக்கும் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. அதனால் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னு பார்த்தாக்க ரியல் எக்ஸ்பேன்ஷன், வாட் ஆக்சுவலி ஹேப்பன்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். பட் நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம்னு கேட்டிங்கனாக்கா வாட்டர் லெவல் ஏற்கனவே L1ல் இருந்தது, இப்போ L3க்கு போயிருக்கு. அப்படின்னாக்கா ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இன் லெவல் எவ்வளோ இருக்கோ அதுதான் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது நம்ம ராங்காக திங்க் பண்ணுவோம். அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் பார்த்தாக்க அப்பேரண்ட் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். விச் இஸ் நாட் ஆக்சுவல். ஆக்சுவலாக என்ன ஆகிருக்கு? L2லேருந்து L3 வரைக்கும் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. பட் நம்ம என்ன எய்ம் பண்ணணும்னு கேட்டிங்கனாக்க L1லேருந்து L3க்கு அது லெவல் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். ஸோ வாட் வி அப்சர்வ்டு இஸ் அப்பேரண்ட் எக்ஸ்பேன்ஷன். வாட் ஆக்சுவலி ஹேப்பன்ஸ் அப்படிங்கிறது தான் ரியல் எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. திருப்பி ஒரு முறை அந்த படத்தை பார்த்துருவோமா? ரியல் எக்ஸ்பேன்ஷன் ஈக்குவல் டு L3 minus L2, அப்பேரண்ட் எக்ஸ்பேன்ஷன் ஈக்குவல் டு L3 minus L1. ஸோ இதை பார்த்துக்கோங்க. எகைன் அந்த படம் கண்டெய்னரில் லிக்விட் எடுத்துக்கிறோம். ஒரு கேபிலரி டியூபை உள்ளே இன்சர்ட் பண்ணுறோம். இன்சர்ட் பண்ணோன்னா இந்த லெவல் ஒரு பர்டிகுலர் ஹைட் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதை L1 அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிக்கிறோம். நம்ம கீழே அந்த கண்டெய்னரை ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு எது மட்டும்தான் எக்ஸ்பேண்ட் ஆகுன்னு சொல்கிறோம்? அந்த கண்டெய்னர் தான் எக்ஸ்பேண்ட் ஆகும். எக்ஸ்பேண்ட் ஆனிச்சு அப்படின்னாக்க அப்போ லெவல் என்ன ஆகுது? மெதுவாக கீழே இறங்கும். அந்த கீழே இறங்கின லெவலை நம்ம என்ன நோட் பண்ணுறோம்? L2 அப்படின்னு நோட் பண்ணுறோம். எகெயின் ஹீட் பண்ணும்போது திருப்பி வாட்டர் லெவல் ரைஸ் ஆகும். அந்த ரைஸ்டு லெவலை L3 அப்படின்னு சொல்லி நோட் பண்ணுறோம். ஸோ இப்போ லிக்விட் எங்கேருந்து எது வரைக்கும் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு அப்படின்ட்டு நம்ம என்ன சொல்லுவோம்? L2லேருந்து L3 வரைக்கும் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்குன்னு சொல்லி ஆக்சுவலாக நம்ம சொல்லணும். அது மாதிரி நம்ம ஆக்சுவலாக சொல்கிறது தான் என்னென்னு சொல்கிறோம் பார்த்தாக்க ரியல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பட் நம்ம
ராங்காக அப்சர்வ் பண்ணுறது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க L1 ஸ்டார்டிங்கில் இருந்தது, இப்போ L3க்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மளாக திங்க் பண்ணிக்கிட்டு சொல்லுவோம். அதை நம்ம என்னென்னு சொல்கிறோன்னு பார்த்தாக்க அப்பேரண்ட் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இப்போ ரியல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னாக்கா L3 மைனஸ் L2 அது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இன் லெவல். தென் அப்பேரண்ட் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னாக்கா L3 மைனஸ் L1 அது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இன் லெவல். ஸோ இதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கனாக்க அடுத்தாப்பில் வர்ற கான்செப்டை நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ கான்செப்ட் என்னன்னு சொல்லி பார்ப்போமா. ஸோ எக்ஸ்பேன்ஷன் இன் லிக்விட்ஸ் அண்ட் கேஸஸ் அதான் பார்க்க போகிறோம். When heated, the atoms in a liquid or gas gain energy and are forced further apart. ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சாலிடில் வந்து ஆட்டம்ஸ் வந்து க்ளோஸ்லி பேக்கடாக இருக்கும், லிக்விட்ஸில் கொஞ்சோண்டு லூஸ்லி பேக்கடாக இருக்கும், கேஸஸில் வெரி லூஸ்லி பேக்கடாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஹீட்டை அப்ளை பண்ணோம் அப்படின்னாக்க சாலிட்ஸ் எக்ஸ்பேன்ஸ் வெரி வெரி லீஸ்ட் குவான்டிட்டி, கொஞ்சோண்டு தான் அந்த ஆட்டம்ஸ் வந்து இடம் விட்டு இடம் நகரும். லிக்விட்ஸில் இன்னும் கொஞ்சம் கூட நகரும், கேஸஸில் ரொம்ப அதிகமாகவே நகரும். The extent of expansion varies from substance to substance. ஒரு சப்ஸ்டன்ஸுக்கு தகுந்த மாதிரி அந்த எக்ஸ்பேன்ஷன் வேரி ஆகும். For a given rise in temperature, a liquid will have more expansion than a solid. ஸோ சாலிடை விட லிக்விட் நிறைய எக்ஸ்பேண்ட் ஆகும். And a gaseous substance has the highest expansion when compared with the other two. ஸோ சாலிட்ஸையும் லிக்விட்ஸையும் விட கேஸஸ் ரொம்பவே எக்ஸ்பேண்ட் ஆகும் ஹீட் அப்ளை பண்ணும்போது. The coefficient of cubical expansion of liquid is independent of temperature, whereas its value for gases depend on the temperature of gases. So coefficient of cubical expansion அப்படிங்கிறது independent of temperature இருக்கும். Whereas its value for gases, liquidக்கு தான் independent, gases இருந்தாக்க depends on the temperature of the gas. When a liquid is heated, it is done by keeping the liquid in some container and supplying heat energy to the liquid through the container. இது நமக்கு ஜென்ரலாக தெரியும். ஒரு லிக்விடை நம்ம ஹீட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், டேரெக்டாக கொண்டு போய் அடுப்பில் ஊற்ற முடியுமா? அதை முடியாது. எப்படி ஹீட் பண்ணணும், அதை நம்ம ஏதோ ஒரு கண்டெய்னரில் வைக்கிறோம், கண்டெய்னரில் வச்சு தான் என்ன பண்ணுறோம், அதை ஹீட் பண்ணுறோம். டேரெக்டாக ஹீட் பண்ண முடியாது அப்படிங்கிறது நமக்கு ஜென்ரலாகவே தெரியும். அப்போ நம்ம கொடுக்குற ஹீட் எனர்ஜி என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க ஃபஸ்ட்டு அந்த கண்டெய்னருக்கு சப்ளை ஆகும். கண்டெய்னருக்கு சப்ளை ஆனோடனே கண்டெய்னரோட மாலிகுல்ஸ் எல்லாம் தே மூவ் அப்பார்ட். அப்போ என்ன ஆகும்னு பார்த்தாக்கா அந்த கண்டெய்னர் கொஞ்சோண்டு எக்ஸ்பேண்ட் ஆகும். எகெயின் ஃபர்தராக நீங்கள் ஹீட் எனர்ஜி கொடுத்தீங்க அப்படின்னாக்க அந்த கண்டெய்னர் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு பிறகு வர்ற ஹீட் எல்லாமே என்ன பண்ணணும் பார்த்தாக்க அந்த லிக்விடு மாலிகுல்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அதில் 2 டைப் ஆஃப் எக்ஸ்பேன்ஷன் நடக்குது. ஒன்று வந்து அந்த கண்டெய்னர் ஃபஸ்ட்டு எக்ஸ்பேண்ட் ஆகுது, அதுக்கப்புறமா தான் அந்த லிக்விடு எக்ஸ்பேண்ட் ஆகுது. அப்படிங்கிறத ஒரு வாட்டிக்கு 4 வாட்டி ரீகால் பண்ணி புரிஞ்சுக்கோ. ஸோ whenever heat is supplied to a liquid placed in a container அப்படின்னாக்க first the container expands and then the liquid expands அப்படிங்கிற மாதிரி மீன் பண்ணிக்கோங்க. The thermal energy supplied will be partly used in expanding the container. ஒரு பார்ட் எதுக்கு யூஸ் ஆகும், அந்த கண்டெய்னர் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு யூஸ் ஆகும். And partly used in the expanding the liquid. ஸோ கண்டெய்னருக்குள்ள லிக்விடு அதுக்கப்புறமா தான் எக்ஸ்பேண்ட் ஆகும். அதுக்கு தான் முதல்ல எடுத்தோடனே படம் நம்ம காமிச்சோம். அதில் ஒரு கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் வாட்டர் இருக்குது, அதை ஒரு கேப்லரி டியூப் இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுது, லிக்விட் லெவல் கீழே இறங்குது இல்லையா, லிக்விட் லெவல் கீழே இறங்குது அப்படின்னாலே என்ன அர்த்தம் பார்த்தாக்க அந்த கண்டெய்னர் எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ லிக்விட் லெவல் கீழே இறங்குதுன்னு அர்த்தம். திருப்பி நம்ம ஃபர்தராக ஹீட் பண்ணும்போது தான் என்ன ஆகும், அந்த ஹீட்டு லிக்விடுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ ஃபர்தராக என்ன ஆகும், மேலே ரைஸ் ஆகுது. அதை நம்ம ஏற்கனவே படத்தில் பார்த்துருக்கோம். Thus we observe may not be the actual or real expansion of the liquid. ஸோ L1க்கும் L3க்கும் இடையில இருக்கிற இந்த இன்க்ரீஸ் இன் வாட்டர் லெவல் இருக்கு இல்லையா, that is not actual அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். Hence for liquids we can define real expansion and apparent expansion. ஸோ இந்த 2 டேர்மும் தான் நம்ம ஆரம்பத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ரியல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னாக்கா வாட் ஆக்சுவலி டேக்கன் பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அப்பேரண்ட் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னாக்கா வாட் வி ராங்லி அப்சர்வ் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ ரியல் எக்ஸ்பேன்ஷன், இஃப் a liquid is heated directly without using any container, then the expansion that you observe is termed as real expansion of the liquid. பட் அதை நம்மளால் செய்ய முடியுமா, கண்டெய்னரே இல்லாமல் லிக்விடை ஹீட் பண்ண முடியுமா அப்படின்னாக்கா முடியாது. Then coefficient of real expansion is defined as the ratio of the true rise in the volume of the liquid per degree rise in temperature to its unit volume. ஸோ ஒரு பர்டிகுலர் குவான்டிட்டி ஆஃப் லிக்விட் எடுத்துக்கிறோம், அது எவ்வளோ குவான்டிட்டி இருக்குன்னு சொல்லி ஆரம்பத்தில் மெஷர் பண்ணிக்க போகிறோம். அதில் ஒரு டிகிரி டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிறதுக்கு ஒரு குவான்டிட்டி ஆஃப் ஹீட்டை சப்ளை பண்ண போகிறோம். அப்போ வாட் வில் பி த இன்க்ரீஸ் இன் இட்ஸ் வால்யூம் அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறோம். ஸோ அது ரெண்டுக்கும் உள்ள ரேஷியோ தான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரியல் எக்ஸ்பென்ஷன் அப்படிங்கிறது. இட்ஸ் யூனிட் இஸ் கெல்வின் பவர் -1.
K power -1 அப்படின்னாக்க Kelvin power -1 அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். Then apparent expansion. Heating a liquid without using a container is not possible. ஸோ பாத்திரம் இல்லாமல் நம்மளால் அந்த லிக்விடை ஹீட் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. அப்போ பாத்திரத்தில் வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தாக்க ஹீட் பண்ணணும். Thus in practice, you can heat any liquid by pouring it in a container. A part of the thermal energy is used in expanding the container and a part of the heat is used in expanding the liquid. ஸோ நம்ம கொடுக்குற ஹீட் எனர்ஜியில் ஒரு பார்ட் வந்து அந்த கண்டெய்னரை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும், ரிமைனிங் பார்ட் வந்து அந்த லிக்விடை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு கண்டெய்னர் எக்ஸ்பேண்ட் ஆனிச்சு அப்படின்னாக்கா லிக்விட் லெவல் டவுன்வர்டில் வரும், அதுக்கப்புறமா தான் இன்க்ரீஸ் ஆகும். Thus what you observe is not the actual or real expansion of the liquid. நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம், அந்த L1லேருந்து L3க்கு போகிறது தான் நம்ம அப்சர்வ் பண்ணிகிட்டு இருப்போம் ராங்காக. ஆனால் ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கும், அந்த படம் ஏற்கனவே நம்ம பார்த்ததுனால புரியும் நமக்கு. L1லேருந்து L2க்கு கீழே இறங்கியிருக்கோம், அதுக்கப்புறமா தான் L2லேருந்து L3க்கு மேலே போயிருக்கோம். அப்போ ஆக்சுவலாக எவ்வளோ லிக்விட் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு அப்படின்னு கணக்கு பண்ணோம்னா நம்ம ஆக்சுவல் எக்ஸ்பேன்ஷன் ஆர் ரியல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னாக்க L2லேருந்து L3 வரைக்கும் நம்ம கணக்கு பண்ணணும். The expansion of a liquid apparently observed without considering the expansion of the container is called apparent expansion of the liquid. ஸோ அதை நம்ம எங்கே போட்டிருக்கோம், L1லேருந்து L3க்கு ரைஸ் ஆனது மாதிரி நம்ம ராங்காக மெஷர் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த மெஷர்மெண்ட் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் பார்த்தாக்கா அப்பேரண்ட் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா நம்ம எதை கன்சிடர் பண்ணலை, அந்த கண்டெய்னரோட எக்ஸ்பேன்ஷனை கன்சிடர் பண்ணாமல் நம்ம ஆரம்பத்தில் எவ்வளோ இருந்தது ஃபைனலாக எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத மட்டும் ராங்காக ஜட்ஜ்மெண்ட்டு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். Coefficient of apparent expansion is defined as the ratio of apparent rise in the volume of the liquid per degree rise in temperature. ஸோ ஒரு பர்டிகுலர் குவான்டிட்டி ஆஃப் ஹீட் கொடுக்கும்போது எவ்வளோ ரைஸ் இன் டெம்பரேச்சர் இருக்கோ அதுக்கு ரிலேட்டடாக வாட் வில் பி த ரைஸ் இன் வால்யூம் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிக்கிறோம். டு இட்ஸ் யூனிட் வால்யூம், இனிஷியலாக எவ்வளோ இருந்ததோ அதுக்கும் ஃபர்தராக எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கோ அதுக்கும் உள்ள ஒரு ரேஷியோ. த SI யூனிட் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அப்பேரண்ட் எக்ஸ்பேன்ஷன் இஸ் Kelvin power -1. அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் டு மெஷர் ரியல் அண்ட் அப்பேரண்ட் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் எ லிக்விட் நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு பார்த்த படத்தை தான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். டு ஸ்டார்ட் வித் த லிக்விட் ஹூஸ் ரியல் எக்ஸ்பென்ஷன் இஸ் டு பி டிட்டர்மின் இஸ் poured in a container up to a level. Mark this level as L1. தட் இஸ் அந்த கோனிக்கல் ஃப்ளாஸ்க் எடுத்துக்கிறோம், அதை வந்து ஒரு ஒன் ஹோல் கார்க்காலாம் க்ளோஸ் பண்ணுறோம். அந்த ஒன் ஹோல் கார்க்கில் இருக்கிற ஹோலில் நம்ம ஒரு கேபிலரி டியூபை இன்சர்ட் பண்ணுறோம். இன்சர்ட் பண்ணி முடிச்சுட்டு அதில் ஒரு பர்டிகுலர் குவான்டிட்டி ஆஃப் லிக்விடை ஆல்ரெடி நம்ம போர் பண்ணியிருப்போம். அப்போ என்ன ஆகும்னு பார்த்தோம்னாக்கா கேபிலரி டியூபை உள்ளே இன்சர்ட் பண்ண உடனேயே அந்த கண்டெய்னரில் இருக்கிற லிக்விட் என்ன பண்ணணும்னு பார்த்தாக்க கேபிலரி டியூப்பில் ரைஸ் ஆகி நிற்கும். ஸோ அந்த ரைஸ் ஆகி நிற்கிற அந்த லெவலை தான் நம்ம என்ன நோட் பண்ணிக்கிறோம்னு பார்த்தாக்க L1 இனிஷியல் லெவல் அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிக்கிறோம். நவ் ஹீட் த கண்டெய்னர் அண்ட் த லிக்விட் யூஸிங் எ பர்னர் ஆஸ் எ ஷோன் இன் ஃபிகர். ஸோ கீழே பாட்டமில் அதை ஹீட் பண்ணுறோம். இனிஷியலி த கண்டெய்னர் ரிசீவ்ஸ் த தெர்மல் எனர்ஜி அண்ட் இட் எக்ஸ்பேண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பார்ட் ஆஃப் த எனர்ஜி எதுக்கு யூஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறோம், நம்ம அந்த கண்டெய்னர் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு யூஸ் ஆகும். ஆஸ் ஏ ரிசல்ட் த வால்யூம் ஆஃப் த லிக்விட் அப்பியர்ஸ் டு ஹவ் ரெடியூஸ்டு. ஸோ அப்போ அந்த L1லேருந்து லிக்விட் லெவல் கொஞ்சோண்டு டவுன்வர்டில் இறங்கினது மாதிரி இருக்கும். அந்த டவுன்வர்டில் இறங்கின ஸ்டேட்டஸ் நம்ம என்ன நோட் பண்ணிக்கிறோம்னு பார்த்தாக்க level 2 அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிக்கிறோம். அந்த level 2 அப்படிங்கிறது எதை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னு பார்த்தாக்க வாட் வில் பி த எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் த கண்டெய்னர் அப்படிங்கிறத நமக்கு இன்ஃபார்ம் பண்ணோம். Mark this reduced level of liquid as L2. On further heating, the thermal energy supplied to the liquid through the container results in the expansion of liquid. So L2க்கு அப்புறமும் நீங்கள் ஹீட் பண்ணிங்க அப்படின்னாக்க அந்த ஹீட் எதுக்கு தான் யூட்டிலைஸ் ஆகும்னு பார்த்தாக்க அந்த உள்ளே இருக்கிற லிக்விட் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு தான் யூட்டிலைஸ் ஆகும். Hence the level of the liquid rises to L3. Now the difference between the levels L1 and L3 is called apparent expansion. L1ங்கிறது ஆரம்பத்தில் ஹீட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிறது, L3 அப்படிங்கிறது ஹீட் அப்ளை பண்ணதுக்கு பிறகு ஃபைனலாக உள்ளது. ஸோ இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தாக்கா அப்பேரண்ட் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த லெவல்ஸ் L2 அண்ட் L3 இஸ் கால்டு ரியல் எக்ஸ்பேன்ஷன். ஸோ ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னு பார்த்தாக்க L1லேருந்து L2க்கு வந்துருச்சு, அது L2லேருந்து திருப்பி எது வரைக்கும் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு அந்த லிக்விடு மட்டும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க L2லேருந்து L3 வரைக்கும் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. ஸோ அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் பார்த்தாக்க ரியல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். So the real expansion is always more than that of the apparent expansion. So apparent expansion ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், ரியல் எக்ஸ்பேன்ஷன் பார்த்தோம்னாக்கா அதை விட கொஞ்சம் கூட தான் இருக்கும். நம்ம பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனில் பார்த்தாலே தெரியும். ஸோ எகெயின் அதே கோனிக்கல் ஃப்ளாஸ்க்கு எடுத்திருக்கோம், அதில் ஃபுல்லாக லிக்விடை ஃபில் பண்ணிட்டோம், ஒரு ஒன் ஹால் கார்க்கால் க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளே வந்து ஒரு கேப்லரி டியூபை இன்சர்ட் பண்ணுறோம்.
கேபிலரி டியூபை இன்சர்ட் பண்ண உடனே என்னான்னு பார்த்தாக்கா லிக்விட் லெவல் ஏறி நிற்கும். ஸோ எந்த லெவலில் அது இருக்கோ அந்த இனிஷியல் ஸ்டேட்டஸை நம்ம L1 அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிக்கிறோம். இப்போ கீழே கண்டெய்னரை ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுன்னு சொல்கிறோம், அந்த லிக்விட் லெவல் கொஞ்சம் கீழே இறங்குது. ஏன் கீழே இறங்குது, அது அந்த கண்டெய்னர் எக்ஸ்பேண்ட் ஆகுது. எக்ஸ்பேண்ட் ஆகிறதுனால அந்த லெவல் கொஞ்சம் கீழே டவுன்வர்டில் ரெடியூஸ் ஆகிருக்கு. அந்த ரெடியூஸ்டு லெவலை L2 அப்படின்னு சொல்லி நோட் பண்ணுறோம். எகெயின் ஃபர்தராக நீங்கள் ஹீட் பண்ணிங்க அப்படின்னாக்க ஆல்ரெடி அந்த கண்டெய்னர் என்ன ஆகிடுச்சு, எவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆகணுமோ ஆகிடுச்சு. ஃபர்தராக நம்ம கொடுக்குற ஹீட் எனர்ஜி இதுக்கு யூட்டிலைஸ் ஆகும்னு பார்த்தாக்க அந்த வாட்ரு ஹீட் ஆகிறதுக்கு தான் யூட்டிலைஸ் ஆகும். அப்போ அந்த வாட்ரு எக்ஸ்பேண்ட் ஆகும் ஆர் லிக்விட் எக்ஸ்பேண்ட் ஆகும். எவ்வளோ தூரம் எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க ஒரு பர்டிகுலர் இன்க்ரீஸ்டு லெவல் வரைக்கும் போகும். அந்த லெவலை நம்ம L3ன்னு நோட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த L1லேருந்து L3 தான் நம்ம ராங்காக மெஷர் பண்ணுற ஒரு ஹைட்டு. பட் ஆக்சுவலாக எங்கே போயிருக்கோம், இந்த L2லேருந்து L3 வரைக்கும் போயிருக்கோம் அப்படிங்கிறத எகைன் அண்ட் எகைன் நீங்கள் ரீகால் பண்ணிக்கணும். ஸோ டிஃபரன்ஸ் இன் லெவல் பிட்வீன் L3 அண்ட் L2 அதை நம்ம எப்படி நோட் பண்ணுறோம் பார்த்தாக்க ரியல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் நம்ம. தென் வாட் வி ராங்லி அப்சர்வ் அப்படின்னு பார்த்தாக்கா அது L1 அண்ட் L3 தானே. ஸோ அதை என்னென்னு பண்ணுறோம் பார்த்தாக்க அப்பேரண்ட் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ ரியல் எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறது வாட்ரு ஆர் அந்த லிக்விடு எவ்வளோ தூரம் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க L2லேருந்து L3 வரைக்கும் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. அதுதான் அதோட ஆக்சுவல் ஆல் ரியல் எக்ஸ்பேன்ஷன். பட் வாட் வி ஆர் ராங்லி அப்சர்வ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க L1லேருந்து L3க்கு அது எக்ஸ்பேண்ட் ஆனது மாதிரி நம்ம ராங்காக அப்சர்வ் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் அப்பேரண்ட் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ ரியல் எக்ஸ்பேன்ஷன் ஈக்குவல் டு L3 மைனஸ் L2 அண்ட் அப்பேரண்ட் எக்ஸ்பேன்ஷன் ஈக்குவல் டு L3 மைனஸ் L1 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதில் what is real expansion, what is apparent expansion, what is meant by coefficient of real expansion, what is meant by coefficient of apparent expansion அப்படிங்கிற 4 2 மார்க் இருக்குது. explain the expansion of liquids அப்படிங்கிறது ஒரு முக்கியமான 5 மார்க்கு. அதுக்கப்புறம் இதில் coefficient of real expansion or apparent expansionோட யூனிட் Kelvin power -1 அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இது ஒரு ஸ்மால் பார்ட்டு தான், ஒரு முக்கியமான 5 மார்க்கு. எகைன் அண்ட் எகைன் 2 or 3 டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த கொஸ்டின் உங்களுக்கு ஈஸியாக புரியும். Thank you. See you in next video.